Taste the Daily. கோவை மாவட்டத்தில் அத்திக்கடவு திட்டம் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு நேற்று நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்காத முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்களின் படம் விழாவில் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். செங்கோட்டையனின் இந்த குற்றச்சாட்டு குறித்து அத்திக்கடவு திட்ட கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் குழு மூத்த உறுப்பினர் நடராஜன் அளித்துள்ள பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஃப்ளெக்ஸில் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரோட ஃபோட்டோ, அதே போல் எம்ஜிஆர் அவரோட ஃபோட்டோ. இல்லை, எங்களுக்கு அவங்க மேலெல்லாம் தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்குதுங்க. ஆனால் அப்படி பார்த்ததுனாக்க இதில் எல்லா கட்சிக்காரருமே நம்ம அவனாசி அத்திக்கடவு கூட்டமைப்பில் இருக்கிறாங்களே, பிஜேபியில் இருக்காங்க, எல்லா கட்சியில் இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால் நாங்கள் அப்படி பண்ண முடியாது இல்லைங்க. எடப்பாடி ஐயா தான் எங்களுக்கு முழுமையாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் அவருடைய படத்தை மட்டும் போட்டு தான் நாங்கள் எல்லா செயல் செஞ்சுருக்கிறோமே ஒழிய இதில் வேறு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஃப்ளெக்ஸில் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரோட ஃபோட்டோ, அதே போல் எம்ஜிஆர் அவரோட ஃபோட்டோ. இல்லை, எங்களுக்கு அவங்க மேலெல்லாம் தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்குதுங்க. ஆனால் அப்படி பார்த்ததுனாக்க இதில் எல்லா கட்சிக்காரருமே நம்ம அவனாசி அத்திக்கடவு கூட்டமைப்பில் இருக்கிறாங்களே, பிஜேபியில் இருக்காங்க, எல்லா கட்சியில் இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால் நாங்கள் அப்படி பண்ண முடியாது இல்லைங்க. எடப்பாடி ஐயா தான் எங்களுக்கு முழுமையாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் அவருடைய படத்தை மட்டும் போட்டு தான் நாங்கள் எல்லா செயல் செஞ்சுருக்கிறோமே ஒழிய இதில் வேறு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஃப்ளெக்ஸில் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரோட ஃபோட்டோ, அதே போல் எம்ஜிஆர் அவரோட ஃபோட்டோ. இல்லை, எங்களுக்கு அவங்க மேலெல்லாம் தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்குதுங்க. ஆனால் அப்படி பார்த்ததுனாக்க இதில் எல்லா கட்சிக்காரருமே நம்ம அவனாசி அத்திக்கடவு கூட்டமைப்பில் இருக்கிறாங்களே, பிஜேபியில் இருக்காங்க, எல்லா கட்சியில் இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால் நாங்கள் அப்படி பண்ண முடியாது இல்லைங்க. எடப்பாடி ஐயா தான் எங்களுக்கு முழுமையாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் அவருடைய படத்தை மட்டும் போட்டு தான் நாங்கள் எல்லா செயல் செஞ்சுருக்கிறோமே ஒழிய இதில் வேறு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஃப்ளெக்ஸில் Taste the Daily.